எதற்காக வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும்? ட்ரம்ப் வெளிப்படையாக கூறிய காரணம் என்னன்னா, போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்து அமெரிக்காவில் நிரப்புகிறார்கள். வெனிசுலா தான் அதுல முதலிடத்தில் இருக்குது. அந்த நாட்டின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். ஆனால் இதுவரை அவைகளுக்கான எந்த ஆதாரமோ எதுவுமே இல்லை. இந்த ஆபரேஷன் நடத்தி முடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு எதிராக வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அதை அமெரிக்காவிலேயே வந்துட்டு விசாரணை நடத்தி எப்படி சதாம் ஹுசேனுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணி முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. வெனிசுலா வந்துட்டு எப்படின்னா, உலகத்தினுடைய மொத்த ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ்ஸ், கச்சா மற்றும் இயற்கை எரிவாயு ரிசோர்சஸ்ல 17% அங்கதான் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமா. சாவேஸ் என்ன பண்ணாரு, அந்த நாட்டுடைய பிரசிடண்டா இருந்தவர், இப்ப இருக்கிற மதுரோக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, நேஷனலைஸ் பண்ணிட்டாரு. எல்லா எண்ணெய் வளங்களும் வெனிசுலாவுடைய நாட்டிற்கு தான் சொந்தமே ஒழிய அந்த தனியாருக்கு சொந்தம் கிடையாதுன்னு இவங்க எல்லாம் வந்துட்டு இழந்துட்டாங்க. சோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை அந்த நாட்டுக்கு உடனே ஆக்கினதுல அமெரிக்காவுக்கு என்ன கோபம்? ஏன்னா அமெரிக்காவுடைய கார்பரேட்டர்லாம் அவங்களை வெளில தூக்கி போட்டாங்க. இதை ட்ரம்ப் எப்படி சொல்றாருன்னா, எங்களுடைய இடத்தையும் எங்களுடைய வளத்தையும் வெனிசுலா அரசு திருடிடுச்சு. எப்படி சொல்றாரு பாருங்க. இதுதான் கார்பரேட் சித்தனை. எவ்வளவு வரியெல்லாம் ஏத்துறாரு பாக்குறீங்கல்ல. உலகத்திலேயே நம்பர் 1 பொருளாதாரம் தான். ஆனா சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த நாட்டை கொள்ளையிடணும். அதுக்கு தான் வெனிசுலாக்கு வந்திருக்காங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ருசசேரின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தனது கட்டுப்பாட்டு வளையத்திற்குள், முழுமையான ஆதிக்கத்திற்குள் வெனிசுலா என்கின்ற ஒரு நாட்டையே கபளீகரம் செய்துள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய படைகள் கடந்த 3ஆம் தேதி இரவு ஒரு பெரிய ஆபரேஷன் நடவடிக்கை மேற்கொண்டு அந்த நாட்டிற்குள் புகுந்து அந்த நாட்டினுடைய தலைவர் நிக்கோலாஸ் மதுரோ அவரையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து நியூயார்க்கில் சிறை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆபரேஷனின் போது பல 80 பேர் வரை சொல்கிறார்கள் அந்த பிரசிடென்டினுடைய அந்த பாடி கார்ட்ஸாக இருந்தவங்க, பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தவங்க 80 பேர் வரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் உருப்படியான விவரம் வெளியில் வரல. மதுரோவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்த டெல்சி என்பவர் இப்பொழுது அங்கே அந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் அவரை பிரசிடென்ட் என்கின்ற பதவி பொறுப்பை கொடுத்து அமர வைத்து இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இருக்கட்டும், முதல்ல இந்த விடயத்துக்கு வருவோம். எதற்காக வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும்? ட்ரம்ப் வெளிப்படையாக கூறிய காரணம் என்னன்னா, நார்கோ டெரரிசம், அதாவது போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்து அமெரிக்காவில் நிரப்புகிறார்கள். வெனிசுலா தான் அதில் முதலிடத்தில் இருக்குது. வெனிசுலாலேருந்துட்டு அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதையெல்லாம் அமெரிக்கா துறைமுகங்களுக்கு கொண்டு வரக்கூடிய கப்பல்களை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படின்னு அவர் தொடர்ந்து அந்த நாட்டின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். ஆனால் இதுவரை அவைகளுக்கான எந்த ஆதாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, வெள்ளைக்காரராகிய நாங்கள் ஒரு நாயை சுட்டுக் கொள்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் சொல்லி சுட்டுக் கொள்வோம். நாயை சுட்டுக் கொள்ளணும், சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்னு சுட்டுடுவோம். அந்த மாதிரி அது எங்களுடைய நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டை கைப்பற்ற வேணும், அந்த மக்களினுடைய எண்ணத்திற்கு எதிராக செய்யணும் அப்படின்னோம்னா அந்த நாட்டுக்குள்ள ஒரு பெரிய குற்றச்செயல் நடப்பதாக காட்ட வேண்டும், அல்லது அந்த நாட்டை ஒரு அச்சுறுத்தலாக காட்ட வேண்டும். அது அமெரிக்கா பலரையும் அந்த மாதிரி காட்டியிருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். அப்படித்தான் வந்துட்டு வெனிசுலாவினுடைய அதிபரை வந்துட்டு
இந்த போதைப் பொருள் கடத்துறதுல பின்னணியில் இருக்கக்கூடிய பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் நடத்தி முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு எதிராக வந்துட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அது அமெரிக்காவிலேயே வந்துட்டு விசாரணை நடத்தி எப்படி சதாம் ஹுசேனுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ணி முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு வந்துட்டு ஐநா அவை இந்த விடயத்தை விவாதிக்க போகிறது. பல நாடுகளும் கண்டித்திருக்கின்றன அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கையை. ஆனால் அமெரிக்கா இதை ஏன் செஞ்சிச்சு? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, புதிய காலனித்துவம் தங்களுடைய பொருளாதாரத்திற்கு உதவி கொண்டிருந்த, அதாவது வெனிசுலா வந்துட்டு எப்படின்னா உலகத்தினுடைய மொத்த ஹைட்ரோ கார்பன் ரிசர்வ்ஸ், கச்சா மற்றும் இயற்கை எரிவாயு ரிசோர்ஸஸில் 17% அங்கே தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமாக 300 பில்லியன் டன் என்கின்ற அளவிற்கு அவங்க கிட்ட வந்துட்டு அந்த எண்ணெய் இருப்பு இருக்குது. இந்த எண்ணெய் இருப்பெல்லாம் அமெரிக்காவுடைய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த நிறுவனங்கள்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை வந்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்து உலக நாடுகளுக்கு விற்றுக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஷாவேஸ் என்ன பண்ணார், அந்த நாட்டுடைய பிரசிடெண்டாக இருந்தவர், இப்போ இருக்கிற மதுரோக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, நேஷனலைஸ் பண்ணிட்டார். எல்லா எண்ணெய் வளங்களும் வெனிசுலாவினுடைய நாட்டிற்கு தான் சொந்தமே ஒழிய அந்த தனியாருக்கு சொந்தம் கிடையாதுன்னு ஒன்று இவங்கெல்லாம் வந்துட்டு இழந்துட்டாங்க. இது ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட விஷயம். இப்போ இந்தியாவில் கூட 1969 வங்கிகள் எல்லாம் தேசிய உடைமையாக்கப்பட்டது இல்லையா. ஸ்டேட் பேங்க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தவிர மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு நேஷனலைஸ் பண்ணாங்க இந்திரா காந்தி. அப்புறம் வந்துட்டு மன்னர் மானிய ஒழிப்பு, அது வரைக்கும் மன்னர்களுக்கு கொடுத்துட்டு இருந்த மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேமெண்ட் அதெல்லாம் நிறுத்தினாங்க. இது இந்த நாட்டினுடைய அரசனுடைய அதிகாரம், இந்த நாட்டு மக்கள் கொடுத்த இறைமையின் மீது அதை அதிகாரமாக்கி அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை. ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை அந்த நாட்டுக்கு உடனே ஆக்கினதில் அமெரிக்காவுக்கு என்ன கோபம்? ஏன்னா அமெரிக்காவுடைய கார்பரேட்டர்லாம் அவங்கள வெளில தூக்கி போட்டாங்க. இதை ட்ரம்ப் எப்படி சொல்கிறாருன்னா, எங்களுடைய இடத்தையும் எங்களுடைய வளத்தையும் வெனிசுலா அரசு திருடிடுச்சு. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இதுதான் கார்பரேட் சிந்தனை. அதான் புதிய காலனித்துவம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் காரணம். அந்த எண்ணெய் கிடைக்கிறது வெனிசுலாவில், அந்த ரிசர்வ் இருக்கிறது அங்கே, அதன் மீதான மொத்த அதிகாரமும் வெனிசுலா மக்களுக்கு தான் இருக்குது. ஆனால் வெனிசுலாவில் இவங்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சியை உட்கார வச்சு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணது தான் அந்த பொருளாதார திருட்டு. ஆனால் அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நேஷனலைஸ் பண்ணி அந்த நாடு அதை எடுத்து வெளியில் விற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயில் அந்த நாட்டை வளப்படுத்துறதுக்கான முயற்சி. அது நேஷனலைசேஷன் அப்படி தானே வரும், தேசியமயமாக்கல். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய பிரைவேட் கம்பெனிகிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சாங்க இல்லையா, அது வந்துட்டு திருடா சொல்கிறாரு ட்ரம்ப். திருடிட்டாங்க, அதை மீட்கணும், நீங்கள் ஒத்துழைக்கல அப்படின்னோம்னா இன்னும் மோசமான விளைவுகளெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி நேற்று ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்கு கதைன்ட்டு. அவங்களுடைய ஒரு அண்டை நாடு, ஏன்னா அதுக்கு மெக்சிகோ இருக்குது, அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் மெக்சிகோக்கு கீழே தென்னமெரிக்காவில் வந்தீங்கன்னா தென்னமெரிக்காவுடைய டாப் போர்ஷனில் இருக்கிறது தான் வெனிசுலா. இந்தாண்ட கொலம்பியா இருக்குது, இப்படியெல்லாம் அந்த நாடுகள்லாம் இருக்குது. இப்போ அடுத்தபடியாக கொலம்பியாவையும் குறி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடும் கொஞ்சம் அலர்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. இப்படி பண்ணிவிட்டு இது என்ன அப்படின்னம்னா, இப்படியெல்லாம் தன்னுடைய நாட்டிற்கு அருகில் உள்ள நாடுகளை தனது செல்வாக்குக்கு உட்படுத்தி வைத்துக்கொள்வதுனா சுரண்டுவது. இதுதான் இப்போ வெனிசுலா மேலே அமெரிக்கா சிஐஏ மூலம் நடத்தியுள்ள அந்த தாக்குதலுக்கு காரணம். வேற ஒன்றும் இல்லை. அப்போ சொன்னது என்னது, நார்கோ டெரரிசம், போதைப் பொருள்லாம் கடத்திட்டு வராங்க. ஆனால் இப்போ சொல்கிறது என்னது, அங்கே இருக்கிற எண்ணெய் வளமெல்லாம் முழுக்க நம்மக்கிட்ட தான் வரப்போகுது, நம்ம தான் விற்க போகிறோம், நம்மளுக்கு தான் பலன். ஏன் அந்த நாட்டை கொள்ளையடிக்காமல் அமெரிக்காவில் வாழ முடியாது? எவ்வளோ வரியெல்லாம் ஏற்றுறாரு பார்க்குறீங்கல்ல. அப்போ பெரிய பொருளாதாரம், உலகத்திலே நம்பர் 1 பொருளாதாரம் அதுதான். ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த நாட்டை கொள்ளையிடணும், அதுக்கு தான் வெனிசுலாவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இப்படி ஒரு செல்வாக்குக்கு உட்பட்ட பகுதிகளை எல்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே கபலீகரம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஜேம்ஸ் மன்ரோன்றது, அவர் வெளியிட்ட ஒரு ஆவண குறிப்பு, அது என்னன்னா மன்ரோ டாக்குமெண்ட். அதை தான் இப்போ இவர் பண்ணுறாரு. அதாவது என்னுடைய பேக்யார்டில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வர்றது. இப்போ முதல்ல வெனிசுலா, அடுத்தபடியாக இன்னும் மற்ற நாடுகளெல்லாம் ஒன்றுத்தையாக கொண்டு வர வேண்டியது அவருடைய இது.
அப்புறம் அந்தாண்ட போட்டிங்கன்னா ஈக்குவேடார் இருக்குது, இந்தாண்ட கொலம்பியா இருக்குது, எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டு வர விட்டுது. எதற்காக? அந்நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிக்க. இதுதான் அமெரிக்கா காலாகாலமாக செய்து கொண்டு வருகிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, ஒரு 10-15 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி, ஆமாம், பார்த்தீங்கன்னா ஈராக் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஜூனியர் அவர் பண்ணார். அப்போ சொன்னது என்னன்னா, உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய பேரழிவு ஆயுதங்கள், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கூச்சி வச்சிருக்கிறார் சதாம் ஹுசேன் சொல்லிட்டு படையெடுத்தாங்க. உள்ள படையெடுத்தாங்க, முடக்கினாங்க, சாவடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், ஒரே ஒரு குண்டை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசேனை பிடிச்சாங்க, விசாரணைன்ற பேரில் ஒரு விசாரணை நடத்துனாங்க, தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வசதியான ஒரு அரசை ஏற்படுத்துனாங்க, ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தெல்லாம் அவங்களுக்கு வசதியாக திருப்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்களா? இது அமெரிக்காவினுடைய ஜனநாயகமயமாக்குதல், முடிச்சுட்டாங்க. அதோட இப்போ ஈரான் தலையெடுக்குதா? எதுவும் கிடையாது. அந்த நாடு ஏதாவது ஒரு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்குதா? எதுவும் இருக்காது. அந்த நாட்டை பற்றி செய்தியே வராது, முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, லிபியா கர்னல் கடாஃபி, அவரும் சதாம் ஹுசேன் மாதிரி தான், ஆன்டி அமெரிக்கன். அவங்களாம் சொல்கிறது என்னன்னா, அமெரிக்கா வந்துட்டு பெட்ரோ டாலர், எல்லா விதமான எண்ணெய் வர்த்தகம், எல்லா விதமான எரிவாயு வர்த்தகங்கள் எல்லாம் வந்துட்டு டாலரில் தான் நடக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு வர்த்தக நாணயம், பெட்ரோ டாலர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ டாலர் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன அப்படின்னம்னா, நீங்கள் எண்ணெய் வர்த்தகம் செய்கிறதுக்காக நீங்கள் டாலரை வாங்குவீங்க. டாலரை ஒதுக்கும் போது டாலருடைய மதிப்பு உயரும். உங்கள் நாட்டினுடைய பணத்தை வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா, மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாலருக்கு 55 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 92 ரூபா. டாலருடைய மதிப்பு சரியாகவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். காரணம் என்ன? பெட்ரோ டாலர். ஸோ இந்த பெட்ரோ டாலருக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் நாங்கள் உங்களுடைய நாட்டு பணத்திலேயே நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு தரலாம், வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள எல்லாம் அழிக்கிறது தான் அமெரிக்காவினுடைய வேலை. அதுதான் சதாம் ஹுசேனை பண்ணாங்க. ஏன்னா அவரும் இதே மாதிரி ஃபுட் ஃபார் ஆயில்னு ஒரு திட்டத்தின் மூலம், நீங்கள் எனக்கு என் மக்களுக்கு தேவையான உணவை கொடுங்கள், உங்களுக்கு தேவையான எண்ணெயை தருகிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான், அவரை முடித்தாங்க. சொல்லப்பட்ட காரணம், நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்குது, முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு எண்ணெய் வள மிக்க நாடு, பணக்கார நாடு, ஒரு பைசா கூட கடன் எந்த நாட்டுக்கிட்டையும் வாங்கலை, அதான் லிபியா. அவருடைய அதிபர் கர்னல் கடாஃபி. அந்த நாட்டில் எப்படி அப்படின்னம்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $2 லட்சம், ஒரு வீடு, எல்லா வசதியும் உண்டு. அங்கே ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குரூப்பை வந்துட்டு கிளறி விட்டு, அந்த குரூப்புக்கு ஆதரவாக இவங்க படைகளை அனுப்பி கடைசியில் ஒரு நாள் அவரை பிடிச்சி அவர் கொண்டுட்டாங்க. இப்போ நீங்கள் லிபியா எங்கே இருக்குது, அதனுடைய பொருளாதாரம் எங்கே இருக்குது, யாருக்கும் தெரியாது. அவனுடைய அதிபர் யார், யாருக்கும் தெரியாது, சைலன்ஸ். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவுக்கு போயிடுது. அவங்க நிர்ணயித்து அவங்களே விற்பாங்க உலக நாடுகளில். யார்? அவங்களுடைய கார்பரேட்ஸ் வந்து விற்பாங்க. அதில் வந்துட்டு ராயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வாங்கிக்கும். இதுதான் அமெரிக்கா பொருளாதாரம். அமெரிக்கா தனது பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறை. ஸோ இப்போ மறுபடியும் அடுத்தபடியாக வந்துட்டு வெனிசுலா வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க, அடுத்தபடியாக கொலம்பியா பிடிப்பாங்க, அடுத்து இப்படியே தான் போகும். இதே மாதிரி இப்போ இந்தியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, சைனா, பிரேசில், இந்த 5 நாடுகளும் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 நாடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று சேர்ந்து இதே எண்ணெய் வர்த்தகத்தை வந்துட்டு அந்தந்த நாடுகளினுடைய நாணயத்திலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பிரிக்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. உடனே அமெரிக்கா வந்துட்டு எச்சரிக்கை விடுத்தாங்க, இந்தியா அந்த விடயத்தில் போய் டாலருக்கு எதனா பண்ணீங்க அப்படின்னோம்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். உடனே மோடி, இல்லவே இல்லை, நாங்கள் டாலருக்கு எதிராக போக மாட்டோம் அப்படின்ட்டு மோடி அஷூரன்ஸ் கொடுத்தாரு. இல்லாட்டி ராஜீவ்காந்தி மாதிரி அவரும் இருக்க மாட்டார். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உலக அளவில் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவர்களை நீக்குவது. அப்போ மற்ற தலைவர்கள்லாம் பயந்துருவாங்க இல்லையா? அவ்வளோதான். ஒரு காரணத்தை சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அவரை வந்துட்டு தண்டிக்க போகிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் சதாம் ஹுசேன், இதே மாதிரி தான் கர்னல் கடாஃபியை. உலக அரங்கில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் இப்படி ஒரு அராஜகத்தை
அமெரிக்கா மேற்கொள்கிறது. அது சொல்லுது. அதை நம்ம தான் போன தடவை சொல்லியிருந்தோம். ஈரானில் நடக்கக்கூடிய அரசுக்கு எதிரான அந்த போராட்டங்களை ஈரான் ஒடுக்கக்கூடாது. அது எப்படி நீங்கள் மக்களை கொல்லலாம், நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. மக்களை கொல்றதை நீ சகிக்க மாட்டேன் அப்படின்னோம்னா, காசாலா வந்துட்டு 70,000 பேர் கொண்டு இருக்கிறான இஸ்ரேல், அதை மட்டும் எப்படி நீ சகிச்சுக்கிட்டு இருந்த? ஏன்னா அவனுடைய ஃப்ரெண்டு, இன்னொரு ஆதிக்கவாதி. இதே மாதிரி தான் ஃப்ரான்ஸு. அமெரிக்கா மட்டும்தான் அது செய்தா? இல்லை. ஃப்ரான்ஸு, பர்கினோ ஃபாசோ, அங்கே இருக்கக்கூடிய மாலி, அப்புறம் இன்னொரு நாடுகள் கிட்ட இருந்து அங்கே தங்கங்கள் வந்து நிறைய கிடைக்குது. அதெல்லாம் இவர் தான் கபலீகரம் பண்ணிட்டு இருந்தார் ஃப்ரான்ஸு. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, கிடையாது, அது எங்கள் நாட்டினுடைய வளம், அதை நாங்கள் தான் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சு அந்த நாடுகளும் வளமாகி போச்சு. அந்த நாட்டு தலைவர்களை எலிமினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ் பண்ணாத முயற்சி கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சர்வதேச அரசியலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்துங்க. இதே மாதிரி ஒரு ஆப்பிரிக்காவில் தான் உலகத்திலேயே எல்லா தங்க சுரங்கங்களும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. சரிதானா? ஆனால் இந்தியா யார்கிட்ட இருந்து தெரியுங்களா இம்போர்ட் பண்ணுது? சுவிட்சர்லாண்டுக்கிட்ட இருந்தோம். இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு குடியரசுக்கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஏன் அங்கே தான் இருக்குதா தங்க சுரங்கம்? ஸோ அந்த நாட்டு அரசை மிரட்டி அவங்களுக்கு ஏற்ற ஒரு கவர்மெண்ட்டை உட்கார வச்சுட்டு அந்த வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு இவங்க வெளிநாட்டில் விற்று இவங்க பணக்காரன் ஆகுறது. சரிதானா? உலக அரசியல், பூகோள அரசியல், தங்களுடைய பொருளாதார நலன்களை காப்பாற்றிக் கொள்வது. ஒரு நேரத்தில் மக்களே, நமது கோலார் தங்க வயலில் வந்துட்டு கோண்டோனா ராக்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்துட்டு தங்க ஒரு இருப்பு நிறைய இருக்கும். அது அப்படியே கட்டி கட்டியாக தங்கங்கள். ஒருத்தர் கூட சொன்னார், இவ்வளவு தூரம் நீளம் இவ்வளவு அகலம் இருக்கக்கூடிய அந்த தங்க கட்டியை 20 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்களாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போட்டவுடனே அந்த வண்டி நேராக பாம்பேக்கு போவோம். பாம்பேல இருந்து கப்பல் ஏற்றி இங்கிலாந்து கிடப்பாங்க. அப்படி வளமான நாடு தான் இங்கிலாந்து. அதில் வளங்களை எல்லாம் இழந்து போண்டியான நாடு தான் இந்தியா. நமது நாட்டினுடைய நாணய மதிப்பு எப்படி தெரியுங்களா? விடுதலை பெறத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்முடைய ₹1 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இங்கிலாந்தினுடைய இங்கிலாந்தினுடைய கரன்சியினுடைய பேர் என்ன, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்டு, அதை விட நம்மளுடைய மதிப்பு உயர்வு. அதை விட குறைவான விலை 1 சவரன் நகை, 1 சவரன் தங்கம். கேட்டு பாருங்க, பழைய ஆட்கள் ஆயா தாத்தா இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, நீ எத்தனை சவரன் நகையை போட்டுட்டு கட்டிக்கிட்ட ஆயா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ என்ன விலைன்னு சொல்லும் போது ஆயா சொல்றது கேட்டு தலை சுத்திரும். அன்னைக்கெல்லாம் இந்தியா ஒரு பெரிய பொருளாதாரம் அப்படின்னு, டால்ரிம்பிள் அப்படின்ட்டு இங்கே ஒரு பெரிய புத்தகம் இருக்குது பாருங்க, வில்லியம் டால்ரிம்பிள்னு. அதை வந்துட்டு இந்தியாவை எப்படி ஒரு நல்லா கொள்ளையடிச்சாங்க காலனி ஆதிக்கத்தில் அப்படின்ற புத்தகம் தான். நல்லா பெருசாக இருக்கும். இளைஞர்கள் இதைத்தான் படிக்கணும். சும்மா நம்ம உழைச்சிட்டோம், நம்ம நல்லா இருப்போம். நீங்கள் எந்த அமெரிக்காவுக்கு போனாலும், எந்த இங்கிலாந்துக்கு போனாலும், எந்த பிரான்ஸுக்கு போனாலும் இதுதான். அவர்கள் இன்னொரு நாட்டை சுரண்டுகிறார்கள். ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவில் தங்க வளம் இருக்குது. ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டில் தான் வறுமையை தாண்டவ மாட்டுது. ஏன்? ஏன்னா அவங்களுடைய வளங்களின் மீது அவங்களுக்கு உரிமை இல்லை. இதுதான் முக்கியம். இப்போ இந்த வளங்களுக்காக எடுத்தாந்துட்டான். அடுத்தபடி என்ன பண்ணுவான்? அவனுக்குன்னு ஒரு பப்பட்டு கவர்மெண்ட் வைப்பான். அந்த பப்பட்டு கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஆளை கூட வந்துட்டு ரெடி பண்ணிட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. அந்த பொம்நாட்டி பேர் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா மச்சாடோ, மிஸ் மச்சாடோ. அது வந்துட்டு நான் எல்லாத்தையும் சோதரம், இதுக்கு மேலே நம்ம சோதரம் ஆயிட்டோமா, அமெரிக்கா அடிமைப்படுத்திட்டான், இது கத்துது, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு கத்துது. அதுக்கு ஏன் நோபல் பரிசு? இதுக்காக தான் நோபல் பரிசு. தன்னுடைய நாட்டை அமெரிக்காவுடைய வசதிக்காக காட்டி கொடுக்குறவன் வந்துட்டு அமைதிக்காக போறான். படிங்க. இது வந்துட்டு சண்டே அன்னைக்கு வந்த தி ஹிந்து பத்திரிகை ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு 17வது பக்கத்தில் தி மன்ரோ டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ரீலோடட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது படிச்சு பாருங்க, சிரிப்பாக இருக்கும். அந்த உலகத்தினுடைய வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. பெரிய முன்னேறிய நாடு, ஒரு புடலங்காயும் கிடையாது. அறிவு நம்மளுக்கு இருக்குது, அறிவு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இந்த வளங்களை குறி வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா தாக்குதல், இது தான் இந்த அரசியல். இங்கே மோடி அதே வந்துட்டு அவருடைய கார்பரேட்டுக்கு செய்கிறாரு, அவ்வளோதான். காவிரி படுகையை வந்துட்டு வேளாண் மண்டலமாக இருக்கிற காவிரி படுகையை வந்துட்டு எண்ணெய் மண்டலமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. நம்ம தானே போராடணும் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி வச்சு. ஏன்? விவசாயத்தை காப்பாற்ற. அவனுக்கு விவசாயம் அழிஞ்சா பரவாயில்ல, அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் வளம் முக்கியம். அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. தடுத்து நிறுத்தணும். போராட்டத்தின் மூலம் மிகப்பெரிய போராட்டம், 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம்.
சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு பத்திரிக்கையாளர் இவர் பேசுகிறாரு அந்த கதையும் கேட்டேன். அவர் பத்திரிக்கையாளர்னா ஒரு கால்வாசி தான், நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர், நான் தான் முக்கால்வாசி. ஸோ ஜனநாயகம் அப்படின்ற அந்த மக்களினுடைய உரிமையை பறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊமை நாடுகளினுடைய அடக்கி அந்த வளங்களை கொள்ளையடிச்சு ஒரு நாட்டு வளமாக வாழுது இல்லையா, இதுக்கு பேர் தாங்க ஏகாதிபத்தியம். கம்யூனிஸ்டுங்க சொல்லிட்டு தெரியுவாங்கல்ல ஏகாதிபத்தியம் அப்படின்னு, அதுதான் இம்பீரியலிசம். ஸோ புரிஞ்சுக்கங்க, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபரை வந்துட்டு போதைப் பொருள் கடத்து, ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் சோசலிஸ்ட், போதைப் பொருளை அவர் கொடுத்தாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும். அந்த நாட்டை கைப்பற்றி அந்த வளங்களை எல்லாம் கார்பரேட்டிவ்கிட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் விற்று போண்டி ஆக்கிட்டு ஒரு நாடு இங்கே வெளியேறிடுவாங்க. சுதந்திரம் கொடுத்துருவாங்க அப்பவும் சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய பிள்ளைங்க இருக்கும் பார்ப்பாங்க. இதுதான் நியோ கலோனியலிசம். புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.